மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நாள் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். 11 ஆண்டுகளுக்கு முன்பு 2014 ஆண்டு இதே செப்டம்பர் 27 தேதிதான் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கிலே ஊழல் குற்றவாளி என்கிற ஒரு தீர்ப்பு, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பெங்களூரு நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியவர் நீதிபதி குன்கா. ஜெயலலிதாவுக்கு எதிராக வாதாடியவர் கர்நாடகாவுடைய அரசு வழக்கறிஞராக இருந்த ஆச்சாரியா. ஏன்னா இந்த ரெண்டு பேரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். ஜெயலலிதாவுடைய வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டது. 1991 96 வரைக்கும் அவர் ஆண்டு ஆட்சி காலகட்டத்தில் அவ்வளவு மக்களுடைய அதிருப்தி, ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மக்கள் எழுச்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சிக்கு எதிராக எழுந்தது. அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா எக்கச்சக்கமான வழக்குகள், டான்சி வழக்குல இருந்து கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே வழக்கு வரைக்கும் ஏராளமான வழக்குகள். ஒவ்வொரு வழக்குகள்லையுமே பார்த்தோம்னா சமரசம் செய்து ஜெயலலிதா வெளியில் வந்துகிட்டே இருந்தார். இந்த சொத்து குவிப்பு வழக்குங்கிறது நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்ட பொழுதுதான் அப்பொழுது திமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்த பேராசிரியர் அன்பழகன் தான் தமிழ்நாட்டில் இது நடந்ததுன்னா போதுமான அளவுக்கு முறையான நீதி கிடைக்காது அப்படிங்கறதுனால வெளிமாநிலத்தில் வழக்கு நடக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் கர்நாடகாவில் இந்த வழக்கு நடந்தது. அப்ப எக்கச்சக்கமான, அதாவது காரணம், வினோதமான காரணம் சொல்லுவாங்க. சசிகலா குற்றப்பத்திரிகை இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இந்த மாதிரி பல வினோதமான அடடே 3 ஆச்சரிய குறி மாதிரி பல வினோதமான காரணங்களை சொல்லி சொல்லி இழுத்தடித்து கடைசியில் அந்த தீர்ப்பு அறிவிக்க போகிறார்கள். அப்படிங்கிறப்ப ஜெயலலிதாவுக்கு ஒரு அசாத்தியமான நம்பிக்கை என்னன்னா தீர்ப்பு கண்டிப்பா தனக்கு சாதகமாக தான் வரும், மறுபடியும் நம்ம வந்துரும் சொல்லி அன்னைக்கு அப்ப ஜெயலலிதா முதலமைச்சர் அரசு கொடி பறக்கக்கூடிய அந்த கார்ல மாற்று உடை கூட அவங்க எடுக்கல. காலைல போய் அட்டன் பண்ணிட்டு மதியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவோம், அக்கா உங்களுக்காகவே நாங்க பருப்பு குழம்பு செய்து வைத்திருக்கிறேன் அக்கான்னு சொல்லி சசிகலா வழி அனுப்பி அப்படி போனவங்க தான். ஆனால் நீதிபதி குன்கா மிக கடுமையான தீர்ப்பை வழங்கினார். சொத்து குவிப்பு வழக்கில் 4 பேருமே குற்றவாளிகள். ஜெயலலிதா, சசிகலா, திவாகரன், இளவரசி 4 பேருமே குற்றவாளிகள் என்கிற கடுமையான ஒரு குற்றச்சாட்டை அவர் தீர்ப்பை வழங்கினார். அதுக்கு ஆச்சாரியாவுடைய ஒரு கொஞ்சம் கூட சமரசமற்ற ஒரு நேர்மையான ஒரு வாதம் என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. அதற்கு பின்னால மேல்முறையீடு செய்து குமாரசாமி என்பவர் அவர் வினோதமான தீர்ப்பை வழங்கினார். வருமானத்துக்கு மேல 10% சொத்து சேர்த்துக்கலாம், வருமானத்துக்குள்ள சொத்து சேர்க்கணும், அதாவது ஒரு ஒரு வருமானம் பண்ணா ஒரு டாக்ஸ் கட்டுறோம்னா அதுல ஒரு 10% செலவு காட்டலாம். 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன்னா அதுக்கப்புறம் 1100 ரூபாய் வரைக்கும் நீங்க சொத்து சேர்த்துக்கலாம் அப்படின்னா அந்த 100 ரூபாய் எங்க இருந்து வந்தது அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி. ஆனா 10% நீங்க பிராடத்தனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உலகத்தில் எந்த நீதிபதியுமே வழங்காத ஒரு தீர்ப்பினை அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறமே உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போய் மீண்டும் அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டு 4 பேருமே குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்டது. ஜெயலலிதா இப்ப உயிரோடு இல்ல. 2014 அந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமா உடைந்து அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 2016 அவர் இறந்து விடுகிறார். அதுக்கப்புறம் தீர்ப்பு வருகிறது. தீர்ப்பு வந்ததுக்கு வரும்பொழுது ஜெயலலிதா உயிரோடு இல்லை என்பதில் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். மற்றபடி அவர் ஊழல் குற்றவாளி தான் நெற்றி நடிப்பதை போல தீர்ப்பு சொல்லி அதுக்கப்புறம் 3 பேரும் ஊதுபத்தி விட்டதுக்காக உள்ளே போனார்கள். சசிகலா, இளவரசி, திவாகரன் என்பது ஒரு வரலாறு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு தான் நீதியுடைய தீர்ப்பு நிலைநாட்டப்பட்ட ஒன்று. ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுதே சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்குள்ள போனார் என்கிற ஒரு பெருமையை ஜெயலலிதா பெற்ற ஒரு நாள். இந்த நாள்ல நம்ம நீதியரசர் குன்காவையும் வழக்கறிஞர் ஆச்சாரியாவையும் நினைவு வருவோம். வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 65 கோடி ரூபாய் அந்த காலகட்டத்துக்கு 1991 இருந்து 96 வரைக்கும். அப்போ சுமார் 65 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டாருங்கிறதா வழக்கு. அந்த 65 கோடி ரூபாய் நிரூபிச்சு தண்டனையை பெற்றாங்க. ஆனா இப்போ இவர் குன்கா வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாருன்னு தீர்ப்பளிச்சாரு. குமாரசாமி இல்ல 10% மேல சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு விடுதலை சலிச்சாரு. அந்த வருமானம் எவ்வளவுன்னு பார்த்தா 1 ரூபாய். அவங்க பதவிக்கு ஏற்றோடனே எனக்கு 1 ரூபாய் வருமானம் போதும், சம்பளம் போதும் சொல்லிட்டு முதலமைச்சரா இருந்தாங்க. அவங்க செஞ்ச எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரியே ஜெயலலிதாவும் வேட்புமனு தாக்கல் செய்யும் போதெல்லாம் தொழில் அப்படிங்கிற இடத்துல விவசாயம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருந்தாங்க. என்ன விவசாயம் பண்ணாங்க, எங்க அவங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கு அப்படின்னு தெரியல. அப்படி 1 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 65 கோடி ரூபாய் சொத்தையும் தாண்டி செலவழிச்சதும் ஏகப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் சுதாகரனுக்கு திருமணம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு இந்தியாவிலே அப்படி ஒரு திருமணம் நடந்தது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு திருமணம் நடந்துச்சு. அந்த சொத்து குவிப்போட தீர்ப்புல பார்த்தாலே சென்னையில சென்னையோட பின்கோடு மாதிரி சென்னையில எங்க சென்னை ஆரம்பிக்குதோ எங்க சென்னை முடியுதோ எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு சொத்துக்கள் வாங்கப்பட்டு நிலங்கள்லாம் இருந்துச்சு. இல்லாத கம்பெனிக்கு வருமானம்லாம் அந்த கம்பெனி எங்கேயுமே இருக்காது, அதுக்கு கட்டிடமே இருக்காது, அட்ரஸ் இருக்காது. ஆனா அந்த கம்பெனில இருந்து எங்களுக்கு மாசம் மாசம் இத்தனை கோடி ரூபாய் வருமானம் வருது அப்படின்ட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறைகேடுகள் நடந்து எல்லா முறைகேடுகளும் அன்னைக்கு நிரூபிக்கப்பட்டுச்சு. நீதிபதி குன்கா லஞ்சுக்கு முன்னாடி குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு விவரங்கள்லாம் லஞ்சுக்கு அப்புறம் சொல்லப்படும் அப்படின்ட்டுலாம் நிறைய அன்னைக்கு நாள் ஃபுல்லா பல
லிஸ்ட்டுகள்லாம் வச்சாரு. அதிமுகவினர்லாம் இங்க பேருந்துகளை உடைக்கிறது, போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு கர்நாடகாவுக்கு வந்து கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. காவேரியை நீங்க வச்சுக்கோங்க, எங்க அம்மாவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்லாம். அப்படியெல்லாம் நடந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நிரூபிக்கப்பட்டாலும் அந்த தண்டனையை ஜெயலலிதா கடைசி வரைக்கும் அனுபவிக்கவே இல்லை. சொத்து குவிப்பு மட்டும் இல்ல, செருப்பு குவிப்பு, நகை குவிப்பு எல்லாம் ஜெயலலிதா செய்தார் என்பது பல வீடியோ ஆதாரங்களுடன் வெளியானது. உண்மையிலே எனக்கு அந்த நாள் இன்னுமே நன்றாக ஞாபகத்தில் இருக்கிறது. முதல்ல என்னன்னா வந்து ஜெயலலிதா வந்து விடுதலை செய்யப்பட்டார் என்றுதான் முதல்ல செய்திகள் வந்தது. அப்ப வந்து பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க. ஒரு லட்டு எல்லாம் சாப்பிட்டார், மீச வச்சு இளைஞர்காரு. அதுக்கப்புறம் திமுக வந்துட்டார் அவரு. அதுக்கப்புறமேல் பார்த்தா உண்மையான தீர்ப்புங்கிறது ஜெயலலிதா குற்றவாளி, ஷி இஸ் கன்விக்டட் அப்படிங்கிற தீர்ப்பு வந்தது அப்படின்னு தெரிந்ததுக்கு பிறகுதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த அசம்பாவிதங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து அந்த லட்டு சிரிச்சுட்டே சாப்பிட்டு அழ ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. எனவே வரலாற்றில் மிக முக்கியமான நாள். அந்த நாளை நினைவு வந்து ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் இது. வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம நினைவு கூறலாம். வாரம் நினைவு கூறுவது என்பதற்காகவே 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் வியாழக்கிழமை ராமசாமி ராமதாஸ். அவர் இப்பதான் 2 வாரமா கொஞ்சம் வந்து விலகி இருக்காரு. அவர் நேத்து கூட ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. என்னடா வந்து தேர்தல் வரும் வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து வராது, அதுக்குள்ளாட்டியும் முடிச்சிடும், அது வந்து ஒரு கோஷ்டி கூட கிடையாது, வெறும் கும்பலுங்க, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. அடுத்து வந்து சனிக்கிழமை ராமசாமி அவர் இன்றைக்கு வந்து கிளம்பி இருக்கிறார். அவர் கிளம்பி இன்னுமே வந்து அவர் வந்து நாங்க இப்ப பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்குமே அவர் பேச போகல. ஆக்சுவலா அவர் பேசுவதற்கான நேரம் அனுமதி கொடுத்தது 8:45 மணிக்கு. ஆனா அவர் அங்கிருந்து சென்னையில இருந்து இங்க இருந்து அவர் கிளம்புனதே 8:45 மணிக்கு. அவர் நாமக்கல்ல பேசணும். ஆனா அவர் கிளம்புனதே சென்னையில இருந்து 8:45 மணிக்கு தான் அவர் கிளம்பி இருக்கிறார். அதனால வந்து அவர் வந்து வேணும்னு தான் செய்கிறார் அப்படிங்கிறது நன்றாகவே தெரிகிறது. மாஸ் காட்டணும், பில்டப் காட்டணும், அது மட்டும் தான் அவருடைய நோக்கமாக இருக்கிற காரணத்தினால் வந்து ஒருத்தருக்கு உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதி பேசணும் அப்படின்னா பேச போறப்ப வந்து அங்கங்க வந்து பல பிரச்சனைகள் தடங்கல்கள் வரும் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் வந்து கிளம்புறப்ப 8:45 மணிக்கு ஒருத்தர் கிளம்புறாருன்னா அவருடைய நோக்கம் என்பது தெளிவாகவே தெரிந்திருக்கிறது. அதுல வந்து என்னன்னா வந்து அந்த கூட்டத்தினுடைய அந்த அங்க காத்திருக்கக்கூடிய தொண்டர்களுடைய பேட்டிகள்லாம் பார்த்தோம்னா யாருக்கு வந்து அவர் என்ன பேச போறாரு, என்ன கொள்கை அப்படிங்கலாம் தெரியல. அண்ணாவை பார்த்தரணும், அதுக்கப்புறம் வந்து அஜித்தும் விஜயும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை கொடுத்து அவர் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இது உண்மையிலே அரசியல் கட்சியா இல்ல ஆடியோ லான்ச்சா, ரசிகர் மன்ற கூட்டமா? அங்க ஏகே டிவிகே வழக்கமா டிவிகே கத்துவாங்க. இப்ப ஏகே டிவிகே இருக்காங்க. அஜித் ரசிகர்களே சம்மந்தமே இல்லை. வந்து அஜித் ரசிகர்களையும் சேர்த்து வந்து அவர்களையும் இணைத்து ஒரு வாக்கு வாங்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு இருக்கிற காரணத்தால் எவ்வளவு தூரம் குனிய முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து அஜித் ரசிகரிடம் குனிந்து போகிறார்கள். இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன வகையான அரசியல்னே தெரியல. போட்டோம். அவர் வந்து பேச ஆரம்பித்ததற்கு பிறகு நம்ம நாளைக்கு சோழ கூட நம்ம பேசலாம். சனிக்கிழமை ராமசாமிக்காக நாமுமே காத்திருக்கிறோம். அதான் அவர் சொன்ன மாதிரி பேச ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயே வந்து வழக்கமா நடக்கிற சனிக்கிழமை கலைவரங்கள், பேட்டிகள், பொது சொத்துக்களை வந்து உடைக்கிறது, அது எல்லாமே நடந்துருச்சு. அது வந்து எப்படி நடக்குதுன்னா அவர் பின்னாடி போன வாகனம் 2 வாகனமே ஆக்கிட்டாங்க. அவர் வண்டியில அவரோட அந்த ஆரஞ்சு பஸ்ல போய் 2 வீலர்ல மோதி கீழே 2 பேர் விழுவுறாங்க. அதெல்லாம் விஜய் கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அவங்களா எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்ட்டு அவர் பயணத்தை தான் தொடர்றாரு. அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க. அதாவது இந்த ஊரோட மதுரையோட திருச்சி மோசமா இருந்துச்சு, திருச்சியோட நாகப்பட்டினம் மோசமா இருந்துச்சு. விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இருந்த எல்லா சனிக்கிழமை விட நாமக்கலும் கரூரும் இன்னும் மோசமா இருக்கு. நாமக்கலுக்கே அவர் போய் சேரல மதியம். ஆனா கரூர்ல எல்லாம் காலையில வந்து வெயிட் பண்ணிட்டு கொண்டு கூட்டம் வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அதிகமாயிடுச்சு. அதுக்கு என்னன்னாக்க காலாண்டு விடுமுறை விட்டாங்க. ஃபுல் பசங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. குட்டி குட்டி பசங்க எல்லாமே பேட்டி கொடுக்குறாங்க, லீவ் விட்டாச்சு எங்களுக்கு, அதனால காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்துட்டோம். இவர் வந்து சீரியஸா பேட்டி எல்லாம் எடுக்கிறாங்க அவங்கள்ட்ட. சாப்பிட்டுலாம் வரலையா தம்பி அப்படின்னா, சாப்பாடு எல்லாம் தேவையில்ல, அண்ணன் மட்டும் தான் எங்களுக்கு தேவை அப்படின்ட்டு. நேத்து வந்து சீமான் வந்து டிவிகேவை விஜயை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா திட்டிருந்தாரு. அது வந்து நம்ம பிகினிங்ல சொன்ன மாதிரியே வந்து இது வந்து ஒரு கட்டத்துல டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் எதிர்க்கார தாண்டி சீமான் விசஸ் விஜய், டிவிகே விசஸ் என்டிகே அப்படிங்கிற நோக்கி தான் போகுது. அவங்களுமே வந்து சீமானை வந்து கடுமையா திட்டுறது அப்படின்ட்டு பேட்டிகள்லாம் டிவிகே ஆட்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த வாட்டி போட்டியே வந்து சீமானுக்கும் விஜய்க்கு தான் அப்படின்ட்டு தாவேகா ரசிகர்கள் வந்து ஆக்ரோஷமா பேசுறாங்க. அதுல வந்து ஒரு தம்பி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு, போற போக்குல பேசிட்டு அப்படியே திமுக எதிர்ப்போம்ட்டு. சமீபத்தில் வந்து ஒசூருக்கு வந்து 12,000 கோடி ரூபாய் நீங்க வந்து முதலீடு கொண்டு வந்திருக்கீங்க வெளிநாட்டுக்கு போய், ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு கல் நெஞ்சக்காரங்களா, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா அப்படின்னு தம்பி எங்க இருக்குன்னே தெரியல. ஒசூர்ல போய் வைக்கிறாரு, தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு. 49,000 பேத்துக்கு வேலைங்கிறாரு.
தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன 49 வேலை தந்துருவீங்களா? அப்படி ஸ்கூல் லீவு சாப்பிடாம வந்து அண்ணனை பாக்குறது, ஒசூர் வந்து இங்கிலாந்துல இருக்கு, இப்படியான இதெல்லாம் திருவிழாக்கள் ஆரம்பிச்சிருச்சு. விஜய் வந்தோடனே பேசினார்னா இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். துல்லாத மனம் துள்ளும் படத்துல வந்து ஒரு சீன் வரும். எல்லா பக்கம் டிராபிக் பயங்கரமா நெரிசலாகி இப்படியே ஹாரெல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா நடு ரோட்ல வந்து ஒருத்தர் கட்டில போட்டு தூங்கிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி சீனை அரசியலுமே நிறைவேற்றி கொண்டிருக்கார். பார்ப்போம் சனிக்கிழமை ராமசாமி விஜய் இன்றைக்கு என்ன பேசுறாங்கிறத பொறுத்து நாளைக்கு பேசுவோம். ஓகே, சீமான் பத்தி நீங்க சொன்னீங்க. சீமான் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு திட்டல அப்படிங்கிறது அவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, பேரறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் மிக கேவலமாக அவர் பேசியிருக்கிறார் என்பதுதான். சீமானை பொறுத்த அவர் கேவலமா பேசுவாருங்கிறதுல அது ஆச்சரியமே இல்லை. சூரியன் கிழக்கு திசையில் உதிக்குங்கிற மாதிரி சீமான் பேசினாலே கேவலமா தான் பேசுறாரு. ஜெயலலிதாவுடைய சமாதியை பற்றி அவர் பேசியதாக இருக்கட்டும், பல விஷயங்கள் அவர் கேவலமாகத்தான் பேசி இருக்கிறார். ஆனால் அண்ணாவையும் பெரியாரையும் பத்தி, எம்ஜிஆர் பத்தி அவர் பேசலங்கிறது வந்து அதிமுககாரங்க கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எம்ஜிஆர் சிலையா அண்ணா சிலையான்னு தெரியாத ஒரு மிதப்பு நிலையில தான் அவர் இருக்காரு. பேரறிஞர் அண்ணா சிலையை திறந்து வைப்பாருன்னு அங்க பார்த்தா எம்ஜிஆர் சிலை இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது கூட தெரியல அவருக்கு எந்த சிலையை யார் திறந்து வைப்பாங்க, நம்ம என்ன சிலையை திறந்து வைக்க போறோங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கிறார். அண்ணாமலை வந்து அண்ணாவை பத்தி சொல்லிட்டாரு அப்படின்னா, அண்ணா பத்தி சொன்னது அண்ணாமலைக்கு சொன்னதுங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா அண்ணாமலை அதோட கேவலமான எல்லாம் பேசியிருக்காரு. அன்னைக்கு வந்து பாஜக கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றார். இன்றைக்கு அண்ணாவை பத்தி மட்டுமில்லை, எம்ஜிஆரை பத்தி மிக கேவலமாக அவர் பேசியிருக்கார். அது ஒரு சரியன் இது ஒரு சரியன் என்று சொல்லி மிக கேவலமாக பேசியிருக்கார். இன்னைக்கு வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சின்ன கண்டனம் கூட வரலங்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சீமானுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது என்னன்னா, எம்ஜிஆர் பத்தி அவர் பேசுறாங்கிறது எம்ஜிஆர் பத்தி அதிமுக பேசுவாங்க. அது இன்னைக்கு எம்ஜிஆர் தூக்கி பிடிச்ச தாவேக கூட பேசட்டும். ஆனால் பெரியாரை பற்றியோ பேரறிஞர் அண்ணாவை பற்றியோ பேசுவதற்கு எந்த தகுதியுமே சீமானுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். வந்து ஏன்னா தந்தை பெரியார்லாம் எடுத்துட்டோம்னா அவர் வந்து விமர்சனங்களை அனுமதித்தவர். அவருடைய கூட்டத்திலேயே வந்து கூட்டம் முடிஞ்ச பிறகு யார் வேண்டுமானாலும் கேள்விகள் கேட்கணுங்கிறவர். ஒரு பார்ப்பனர்ல கேள்விகள் கேட்கிறார், பென்சில் எழுதி கேட்கிறாரு, ஒரு இடத்துல பென்சில் உடஞ்சிருது. பெரியார் தன்னிடம் இருக்கிற பென்சிலை எடுத்து கொடுத்து நீங்க கேள்விகள் கேளுங்கன்னவர். ஜெயகாந்தன் அவருக்கு முன்னால் வந்து சின்ன பையனை வந்து எதிர்த்தவர், அவர் வந்து உற்சாகப்படுத்தியவர். இன்னும் சொல்ல போனால் பெரியாரிடம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கூட்டத்திலே கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா வந்து நீங்க வந்து பெண்களுக்கு வந்து கற்புங்கிறதுலாம் கிடையாது, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கணும் அப்படிலாம் நீங்க சொல்றீங்களே, உங்க பொண்டாட்டி என்கிட்ட விட்டுருவீங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. பெரியார் ரொம்ப இயல்பாக பதட்டப்படாமல் நிதானமாக சொல்லியிருக்கார். என்னங்கய்யா இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கறீங்க, இது என்னுடைய மனைவி தொடர்பான கேள்வி, நீங்கள் என்னுடைய மனைவியிடம் மனைவியாட்டம் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிதானமாக பதிலளித்தவர் தந்தை பெரியார். இன்னொரு பக்கம் பேரறிஞர் அண்ணாவை எடுத்துங்க. பேரறிஞர் அண்ணா வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறப்ப மிக கேவலமான கெட்ட வார்த்தையில வந்து எழுதி வச்சிருக்காங்க அண்ணாவுடைய பெயரை. அண்ணா என்ன பண்றாரு, ஒரு பெட்ராக்ஸ் ரைட் வந்து வாங்கி வைக்கிறார். காங்கிரஸ்காரங்க எழுதி வச்சிருக்காங்க தட்டியில, அதை வாங்கி வைக்கிறார். இதுதான் வந்து அவங்களுடைய எதிர்கட்சிகளுடைய மனநிலை என்பது தெளிவாக தெரியட்டும் என்று சொல்லி வாழ்க வசவாளர்கள் சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. சீமானுடைய ஜனநாயகம்ங்கிறது எப்படியானதா இருக்கும்? யாராவது ஒருத்தர் போன் பண்ணி சீமானுடைய கட்சிக்காரங்களே, ஆனா இந்த மாதிரி நடக்குதுன்னா இந்த கேண்டிடேட்டை போட்டீங்களான்னா அவர் போன வைடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். மேல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து கீழே இறங்கி போய் தன்னோட கட்சி தொண்டர்கள் நாடுதல சாத்தக்கூடியவர். பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் வந்து விமர்சிப்பதற்கு, திட்டவர்களை விமர்சிப்பதற்கு, புகழ்ந்து பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத ஒருவர் அப்படின்னு சொன்னா அவர் தான் சீமானு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அசிங்கம்னு சொல்லலாம். சீமானும் அண்ணாமலையும் தான் உண்மையிலேயே வந்து ஒரு அருவருக்கத்தக்க அரசியல் அசிங்கங்களுக்காக தரம் தாழ்ந்து பேசக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவர். வந்து அவரெல்லாம் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் பேசுவது என்பது சகித்துக் கொள்ளவே முடியாத ஒன்று. நாம் வந்து கடுமையான கண்டனங்களை நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்ன மாதிரி ரோஷம் வரல இப்போ வரைக்கும். ஆனா காலையில ஜெயக்குமார் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. எதிர்ப்பு தெரிவிச்சிருந்து சீமானை வந்து இருக்கிற மொத்த சனிகளோட மொத்த உருவம் தான் சீமான் அப்படின்ட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. கொஞ்ச நாட்களாவே சில மாதங்களாவே வந்து அது வந்து பாஜக கூட்டணியால தான் நான் தோத்தேன், ராயபுரத்துலலாம் நான் தோக்க வேண்டிய ஆளா அப்படின்ட்டு ரொம்ப அட்டாக் பண்றதுல, பாஜகவை அட்டாக் பண்றதுல முதல் இடத்துல இருந்தாரு. அப்புறம் கூட்டணி மறுபடியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவர் வந்து சீனிக்கே வரல. டெல்லிக்கு போற பயணங்களா இருக்கட்டும், இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி மூத்த தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறதா இருக்கட்டும், எந்த சீன்லயுமே ஜெயக்குமார் இல்ல. அப்ப கூட திமுகவுக்கு போக போறாரு அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. நான் திமுகவுக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு பேட்டி கொடுத்தாரு. அப்படி 3-4 மாசமா ஆஃப்ல இருந்தவர் இன்னைக்கு காலையில வந்து சீமான வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தந்தை பெரியார் பத்தி சொல்லுகிற பொழுது இன்னொரு மிக முக்கியமான செய்தியுமே சொல்ல வேண்டும். தந்தை பெரியார் முதலாக வைக்கம் போராட்டத்தில் கைது செய்து அடைக்கப்பட்ட ஆறுகுட்டி சிறை அரசனுடைய நினைவகமாக ஆக்கப்படுகிறது. ஏன்னா இங்கிருந்து பெரியார் வந்து வைக்கம் போராட்டத்துக்கு போகிறார். அது வைக்கம் போராட்டத்தில் வந்து அங்க இருக்கக்கூடிய டி கே மாதவன் போன்றவர்கள் அவருடைய தலைமை
தலைமையில போராட்டம் நடக்கிற பொழுது அத்தனை பேருமே கைது செய்யப்படுகிறார்கள். பிறகு கேரள காங்கிரஸ் கமிட்டி வந்து கடிதம் எழுதுகிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி நீங்க வாங்க அப்படிங்கிறப்ப பெரியார் வந்து தன்னுடைய மனைவி நாகம்மாள் உட்பட தன்னுடைய தங்கை கண்ணம்மாள் உட்பட அத்தனை பேர் அழைத்துட்டு போய் போராட்டம் போறாரு. அவர் அங்கிருந்து போறாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய அரச குடும்பத்தினர் வந்து, ஏன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பெரியார், அங்க திருவிதாங்கூர் அரசர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா ஈரோடு இல்ல அவர் வீட்டுல தான் தங்கிட்டு போவாங்க. பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. அங்க வந்து நான் வரவேற்பு எல்லாம் கொடுக்காதீங்க, போராட வந்திருக்கேன்னு சொல்லி போராடுகிறார். அதுக்கப்புறம் சுற்று வட்டாரத்தில் எல்லாம் போய் சத்தியாகிரகம் எல்லாம் பண்ணது பிறகுதான் முதலாக அந்த ஆறுக்குட்டி அப்படிங்கிற சிறையில வந்து அவர் வந்து அடைக்கப்படுகிறார். பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்ட பிறகும் அந்த ஜில்லாவில இருக்கக்கூடாத நிபந்தனைகளை தான் வந்து விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்யப்பட்டு வெளியில வந்த உடனே மறுபடியும் போராட்டம் செய்யப்படுகிற பொழுதுதான் மறுபடியும் அவர் வந்து சிறையில வந்து கைகளையும் கால்களையும் விலங்குகள் கட்டப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்கு சொந்தமானவர் பெரியார். ஆனா இன்னைக்கு வந்து பெரியார் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு சீமான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு 4 படம் எடுத்தா அப்படி அதுல 3 படம் மொக்க படம், ஒரு படம் சுமாரான ஒரு படம். என்ன வருமானம் வருது தெரியல. லட்சக்கணக்கில் வாடகைகள், ஒரு வீடு ஃபுல்லா வெளிநாட்டு நாய்கள், வெளிநாட்டு கார்கள், விலை உயர்ந்த வந்து பிராண்டட் ஷர்ட்ஸ், பிராண்டட் ஷூஸ், அதோட ஆடு மாடு மேய்க்க போறது, ஜிம்ல வந்து போறது அப்படிங்கிற ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை. பெரியார் வந்து மிகப்பெரிய பணக்காரராக இருந்த பெரியார் அவர் வந்து தன்னுடைய அத்தனை சுகபோகங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சிறையில் இருந்தவர். சீமானு அவருக்கு என்ன வருமானம் வருதுன்னே தெரியல. ஆனா வந்து முழுக்க சுகபோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் வந்து பெரியாரை கேள்விக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரலாற்றுடைய துயரம். ஒரு பக்கம் உருவம் வந்து பெரியாரை பத்தி பேசுறப்ப சீமானை பத்தியும் சேர்த்து பேசுறதுங்கிறதே முதல்ல வந்து வரலாற்று ரீதியா அதுவே ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் தான். அந்த தந்தை பெரியாருடைய இருந்த சிறைப்பட்ட சிறைங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு நினைவகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பீகாரில் நம்முடைய சனிக்கிழமை ராமசாமி மாதிரி வந்து இந்தியாவில் அவ்வப்போது தங்கி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி பீகாருக்கு போயிருக்கிறார். போய் வந்து அந்த பீகார்ல தான் முதல்ல வந்து சுற்றுப்பயணத்தை அவர் ஆரம்பிச்சிட்டார். ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே காஷ்மீர்ல தாக்குதல் நடக்கவுமே வந்து மறுநாள் போய் தீவிரவாதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன், 2ல வருகை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்தா அவர் தன்னுடைய வாய்ச்சாவடலை ஆரம்பித்தார். இப்ப என்னன்னா வந்து 75 லட்சம் பெண்களுக்கு வந்து தலா 10,000 ரூபாய் போடக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி இருக்கிறார். பெண்கள் தொழில் தொடங்குவதற்காக இந்த நிதி உதவியாம். இதெல்லாம் வந்து கலைஞர் ஆட்சி காலகட்டத்தில் இங்க மகளிர் சுய குழுன்னு வந்துருச்சு. இப்பதான் முதல்ல வந்து அதை போடுறாங்க. இது என்னன்னா வந்து அடுத்த வாரம் பீகாரில் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் வந்து அறிவிக்கப்படுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரதமர் போய் அங்க வந்து திட்டத்தை தொடங்கி வைக்கிறார்னா இதை விட கேவலம் இல்லை. இது என்ன தேர்தல் ஆணையம் அப்படின்னு நமக்கு புரியவே இல்லை. பேசாம தேர்தல் ஆணையத்தை வந்து பிஜேபி கூட்டணி கட்சின்னு அறிவிச்சு போயிடலாமே. வந்து அவங்களும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிடலாமே. எதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அடுத்த வாரம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறாங்க, இந்த வாரம் போய் அவர் தொடங்கி வைக்க போறாரு. ஊர் முழுக்க நாடு முழுக்க வந்து இலவச திட்டங்கள் எல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க போய் வந்து 10,000 ரூபாய் கொடுக்க போறாரு அப்படின்னா இது என்ன அப்படிங்கறதே தெரியல. சரி, ஓகே, ஒரு இந்திய அரசுடைய திட்டம் அப்படின்னு சொன்னா இந்தியா முழுக்க அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது. அதெல்லாம் பீகாருக்கு மட்டும் அங்கதான் எலெக்ஷன் வந்து அங்கதான் வந்து நீங்க தொடங்கி வைக்க போறீங்கன்னா இதை விட ஒரு பாரபட்சமான ஒரு தேர்தல் ஆணையத்தை நம்ம வந்து சந்தித்திருக்க முடியுமா? ரொம்ப வெக்கக்கேடான ஒரு மானக்கேடான ஒரு நிலைமை தான் அது. பீகார்ல எப்படி 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து இப்ப தேர்தலுக்காக அறிமுகப்படுத்துறாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நியூஸ் கார்டும் ஒன்று பார்த்தேன். அதனால சில நியூஸ் கார்டெல்லாம் வந்து இப்போ 2-3 ஆண்டுகளுக்கு பழைய நியூஸ் கார்டெல்லாம் வந்து திருப்பியும் சுத்தம் கீழே தேதி பார்த்தோம்னாக்க 2022-21 இருக்கும். அப்படி வந்து இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து BSNL 4G சேவையை வந்து துவங்கி வைக்கிறார் அப்படின்ட்டு பார்த்தோம். அது பார்த்தா அது இன்னைக்கு வந்த கார்டு தான், இன்னைக்கு தான் தொடங்கி வைக்கிறாரு. 4G வந்து எவ்வளவு நாள் வந்து ஏர்டெல், ஜியோன்னு சொல்லி எல்லா நிறுவனங்களும் வந்து அடுத்தடுத்து 5G 6G வரைக்கும் போறதுக்கான வேலைகள் நடக்குது. ஆனா BSNLக்கு இப்பதான் மனது இறங்கி வந்து அதை வந்து அவரே நானே தொடங்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு தொடங்கி வச்சிருக்காரு. இந்த 4G எலக்ட்ரியா இருக்கட்டும், 5G இருக்கட்டும், 6G இருக்கட்டும், அதை வந்து தனியார் நிறுவனங்களுக்கு ஏலம் விடுறதே வந்து அரசு தான். அரசு கட்டுப்பாட்டில் தான் அதோட உரிமமே இருக்கு. அதை வந்து சொந்த அரசு நிறுவனங்களுக்கு கொடுக்காம தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து முடிஞ்ச அளவு லாபம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து யாருமே அது இனிமேல் பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கும் போது அதை BSNLக்கு அறிமுகப்படுத்தி அது எதுக்கும் உதவாத திட்டத்தை அறிமுகப்படுத்துற வேலையை இன்னைக்கு மறுபடியும் மோடி செய்யறாரு. ஆனா இந்த விஷயத்துல உண்மையிலே நான் மோடியை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். நீங்க குறை சொல்லிட்டே இருக்கீங்க, எனக்கு உண்மையிலே அவரை பாராட்டணும் தான் தோணுது. ஏன்னா BSNL இன்னும் விட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒண்ணுதான். அது ஒரு அரசு நிறுவனம், அது வந்து லாபகரமா ஒரு காலகட்டத்தில் செயல்பட்ட ஒரு நிறுவனம். அதை வந்து இன்னும் விட்டு வச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமா வந்து அம்பானிக்கோ அதானிக்கோ கொடுக்காம ஏதோ போனா போகுது, அது சாக கிடக்குது, ஏதோ ஒண்ணு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டு வைத்திருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா உலகத்திலேயே அல்லது இந்திய வரலாற்றிலே பார்த்தோம்னா ஒரு பிரதமர் அவர் அங்க வந்து BSNL ஒரு நிறுவனம் இருக்கிறது, இன்னொரு பிரைவேட் மொபைல் போன் கம்பெனிக்கு விளம்பர மாடலா இன்னைக்காவது எந்த பிரதமராக போயிருக்காங்களா? ஆனா மோடி போயிருந்தாரு வந்து
அந்த அது இன்னைக்கு வரைக்கும் அந்த போன் வரவே இல்லை. வந்து ஒரு ஏதோ 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கொடுக்கறதா சொல்லி விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இது வரைக்கும் வரவே இல்லை. அது வந்து மோடியோட படத்தை போட்டு தான் விளம்பரமே பண்ணாங்க. சரி, ஓகே. இங்க வந்து மோடி அப்படின்னா அவங்க வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து தினந்தோறும் வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிரடி வியாழன், நகைச்சுவை திங்கள் மாதிரி டெய்லி ஒரு வரி. இப்ப என்னன்னா இறக்குமதி செய்யப்படக்கூடிய மருந்து பொருட்களுக்கு 100% வரி அப்படின்னு சொல்லிட்டு விதித்திருக்கிறார். ஜெனரிக் மெடிசனை தவிர மற்ற அந்த இதெல்லாம் வந்து மற்ற மருந்து நிறுவனங்களுக்கு வந்து 100% வரி அப்படின்னு சொல்லி விதிக்கிறார். அதுல என்னன்னா ஒரு சிறப்பு சலுகை என்னன்னா அமெரிக்காவில் தொழில் தொடங்குவதற்கோ இல்ல அமெரிக்காவுக்கு வந்து பில்டிங்க்கு பூமி பூஜை போட்டாலே வரி கிடையாது உங்களுக்கு. மற்றபடி வெளிநாட்டுல இருந்து நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கான வரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார். இதுல 2 விஷயம் பார்த்துக்கோ. ஒண்ணு என்னன்னா பொதுவா வந்து என்னன்னா மற்ற இடங்கள்ல வந்து வயிற்றில் அடிச்சா கூட இந்த மருந்து பொருட்கள் வந்து வயிற்றில் அடிக்க கூடாதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு எத்திக்ஸ், அது கிடையாது. ஆனா இன்னொன்று பக்கம் மருத்துவ நிறுவனங்களே வந்து நோயாளிகளுடைய வயிற்றில் அடிச்சுதான் வந்து இது பண்றாங்க. அப்படிங்கிறதுனால இப்ப பாதிக்கப்பட போறது என்ன அப்படின்னா வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் தான். இந்த மருந்து இந்த மருந்து தான் நீங்க சாப்பிட்டே ஆகணும், இது இங்க இருந்தா வரணும் அப்படின்னு சொன்னா வேற வழியே இல்லாமல் அதை வந்து நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொடுத்துதான் அவங்க வந்து வர வேண்டியது இருக்கிறது. நம்ம இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஒன்லி ஜெனரிக் மெடிசின்ஸ் மட்டும் தான் அதிகமா பண்றோம், நம்ம வந்து பெருசால ஒன்றும் நல்ல மருந்தான ஒன்றும் பிரச்சனை இல்லை, காய்ச்சலுக்கு பேராசிட்டமால் மாதிரி ஏதோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார்கள். வந்து ஆக மொத்தம் இன்னும் அந்த வரி போடக்கூடிய வெறிங்கிறது அடங்கவில்லை. இத்தனைக்கு உச்சநீதிமன்றம் தலையில கொட்டுன்னு கொட்டி இருக்கு, இருந்தாலும் அடங்காமல் இந்த மாதிரியான சேட்டை அவர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நியூஸ் வேற பார்த்தேன், ஹெலிகாப்டர் வந்து இறங்குற அவரும் அவருடைய மனைவியோட வந்து இறங்குறா. அப்படி அவங்க இங்க இருந்து கேமரா படம் வச்சுன்னா பயங்கர வாக்குவாதம் நடந்திருக்குது அவருடையக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில. அதை வந்து பணப்படுத்திருக்காங்க. ஆனா இறங்கினதுக்கு பிறகு 2 பேரும் எதுவுமே தெரியாது, எதுவுமே நடக்கலைங்கிற மாதிரி போகிறார்கள்ங்கிறத பாக்குறோம். டொனால்டு ட்ரம்ப் உண்மையில அவங்க வீட்டுல வச்சு சமாளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் தான். அதுக்காக அவருடைய மனைவிக்கு வந்து அமெரிக்கான நோபல் பரிசு உண்மையில அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கறத பரிந்துரைப்போம். தொடர்ந்து வந்து இது மாதிரி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யற பொருட்களுக்கு வரி, இந்தியாவில இருந்து போற மருந்து பொருட்களுக்கு வரி அப்படின்னு தொடர்ந்து ஒரு பக்கம் இந்தியாவை வந்து ஓரவஞ்சனையோட பார்த்துட்டு இருக்க ட்ரம்ப் வந்து ரொம்ப சில மாதங்களாவே வந்து பாகிஸ்தானுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சுதான் வரவேற்கிறாரு. அந்த மாதிரியே பாகிஸ்தான் பிரதமரும் ராணுவ தளபதியும் வந்து சமீபத்தில் நேற்று வந்து ஐநா சபையில போய் உரையாற்றிட்டு ட்ரம்ப்பையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்ப ஐநா சபையில பாகிஸ்தான் பிரதமர் வந்து மறுபடியும் ஒரு வாரி ட்ரம்ப்புக்கு வந்து நன்றி சொல்லி இந்த போரை நிறுத்தினது ட்ரம்ப் தான், அதுக்காக வந்து எங்களால முடிஞ்சது அவர் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சாரு இந்த போரை நிறுத்தி, அதுக்கு சிறு நன்றி கடனா வந்து அவரை நாங்க வந்து நோபல் பரிசுக்கு பரிந்துரைச்சோம் அப்படின்ட்டு பெருமையா பேசியிருந்தாரு. அந்த நோபல் பரிசு அமைதி, இவர் பாக் பிரதமர் வந்து ஐநா சபைக்கு போனது, இதெல்லாம் பத்தி பேசும்போது நடக்கும்போது அதே ஐநா சபையில இஸ்ரேல் பிரதமரும் நெதன்யாகவும் நேற்று போயிருந்திருக்காரு. அவர் அங்க பேச ஆரம்பிச்சோடனே ஐநா சபையில கிட்டத்தட்ட ஒரு 80% உறுப்பு நாடுகளோட பிரதிநிதிகள் எல்லாமே அவருக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதத்துல வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இவர் வந்து தொடர்ந்து நோபல் பரிசு வேணுங்கிறாரு, அமைதியை நிலைநாட்டுறதுதான் என்னோட குறிக்கோள்னு ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. நெதன்யாவுக்கு வந்து அவர் இஸ்ரேல்ல இருந்து அமெரிக்காவுக்கு போறாதுன்னு நடுவில் வந்து ஸ்பெயின் அது மாதிரியான ஐரோப்பிய நாடுகள் தான் இருக்கு, எங்க வான்வெளியில அவரோட விமானம் போனாலே நாங்க வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அதனால நெதன்யாவும் அந்த நாடுகள் எல்லாம் தவிர்த்துட்டு சுத்திக்கிட்டு போனாரு. ஆனா ட்ரம்ப் வந்து அவரை வரவேற்று ஐநா சபையில உரையாற்ற வச்சு ரத்தன கம்பளம் மிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு பாகிஸ்தான் பரிந்துரைக்குது. அதுல வந்து மோடி பறக்கக்கூடிய இடங்களையும் அரசு பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஒரு இந்தியாவுக்குள்ள இருப்பார், அதையுமே நம்ம கேட்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பாலஸ்தீனத்தை பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன, கனடாவும் அங்கீகரித்திருக்கிறது, பிரான்ஸ் அங்கீகரித்திருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு நாட்டினுடைய விடுதலை தாகத்தை அங்கீகரித்திருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அங்க வந்து ஒரு சின்ன நாடு இன்னைக்கு வரைக்குமே வந்து தன்னுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறத அவங்க வந்து அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து வெளிநாடுகளோட அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்ம ஊர்ல நம்ம பண்ண போர் நடத்துறத ஒரு வகையில ஆதரிக்கிறேன். ஏன்னா ஊர் முழுக்க வந்து எல்லா நாளும் வந்து சனிக்கிழமையான வந்து இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து மடிச்சு அயன் பண்ணி வச்சுட்டு நான் வெளிநாட்டுக்கு போறேனே அப்படின்னு ஒருத்தர் கிளம்பிப்பாரு. இது என்ன கூத்தம். சரி, ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உள்நாட்டுல வந்து வெளிநாடு வரைக்கும் பல விஷயங்களை பேசி இருக்கிறோம். இறுதியாக என்னன்னா நம்முடைய பார்வையாளர் ரேணுகா குமாரி அவங்க தொடர்ச்சியாக வந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியவர், தொடர்ச்சியாக கமெண்ட் இடக்கூடியவர். நேற்று ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு சில நாட்களாக அவங்க ஐசியூல இருந்தாங்களா, இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி நான் வந்து ஜெனரல் வார்டுக்கு மாற்றப்பட்டு இன்னைக்கு தான் நிகழ்ச்சியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நேற்று கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே நம்முடைய தொடர் பார்வையாளர், அதனால வந்து அவங்க வந்து விரைவில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை, அவங்க வந்து விரைவில் குணமடைய வேண்டும், முழுமையாக அவங்களுடைய உடல் வந்து பூரண குணமடைந்து தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து நல்வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம். ரேணுகாகுமாரி அவர்களை நம்ம வந்து வாழ்த்துகிறோம். தொடர்ந்து
இந்த மாதிரியான செய்திகளுக்கு உரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பில் இருங்கள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.